hello. Welcome to Praganya Sree Kitchen. Hello friends, welcome back to Praganya Sree Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஸ்வீட் பொங்கல். ஆமாங்க, நம்மளுடைய ஃபேவரட்டான சக்கரை பொங்கல். எந்த ஒரு ஃபெஸ்டிவலோ ஒரு ஃபங்க்ஷனோ நடந்துச்சுனாலும் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அந்த ஸ்வீட் டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கிறேன். ஸோ தட் அதில் இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது அந்த கல் இல்லைனா சின்ன சின்ன மணல் ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக நான் அதை நல்லா கரைச்சிக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் ஒரு சைடில் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நான் கழுவி வச்சுருக்க அரிசியும் பாசிப்பருப்பும் இப்போ நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுருவோம். எப்படின்னா இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு, அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 1.5 கப் இருக்குது இல்லையா, ஸோ 1.5 கப்புக்கு நீங்கள் எப்படி தண்ணி எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா குழைய வேகும். இது நல்லா குழைய வெந்தால் தான் நல்லா சக்கரை பொங்கல் ருசியாக இருக்கும். இப்போ நம்ம இது நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வெள்ளை கரைச்சலை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து நல்லா கொதிக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நமக்கு போக போக டைம் ஆக 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 பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை பொங்கல் இறுகிடும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக தான். சைட்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா நெய்யில் திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி திராட்சை வறுக்கும் போது இந்த மாதிரி நல்லா பபுள் மாதிரி குண்டாக ஆகணும். ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரியும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த சக்கரை பொங்கல் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் இந்த நெய்யோட இந்த முந்திரியும் திராட்சையும் நம்ம இப்போது சேர்க்க போகிறோம். நெய்யும் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. இது இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சாதான் கொஞ்சம் நேரம் ஆக 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 பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். நம்மளோட சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். Meet you soon with a newer recipe and bye-bye from Praganya Sree Kitchen.